ஒரு காலத்தில் ஆபிரகம் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் நல்லவரும் அன்பும் நிறைந்தவரும் கடவுளை நம்பியவரும் ஆவார். ஒரு நாள் கடவுள் ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகம், நீ உன் வீடு மற்றும் குடும்பத்துடன் புதிய நாட்டிற்குப் போ, நான் உனக்குக் காண்பிப்பேன் என்றார். ஆபிரகம் ஒவ்வொரு தயக்கமும் இல்லாமல் தனது பொருள்களை தொகுத்து தனது மனைவி சாராவுடன் பயணம் எடுத்து கிளம்பினார். கடவுளுக்கு நம்பிக்கை வைத்து அவர் பயணம் செய்தார். ஆண்டுகள் கடந்தவுடன் ஆபிரகம் மற்றும் சாரா குழந்தையை பெற எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் முதுமையை அடைந்திருந்தாலும் ஆபிரகாமின் நம்பிக்கை குறையவில்லை. கடவுள் அவர்களுக்கு ஒரு குழந்தையை வாக்குறுதி அளித்தார். அதை ஆபிரகம் முழுமனதுடன் நம்பினார். எட்டி ஆபிரகம் 100 வயதிலும் சாரா 90 வயதிலும் அவர்கள் ஐசக் என்ற ஒரு மகனை பெற்றனர். அவர்கள் கடவுளுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் நன்றியும் கூறினார்கள். ஒரு நாள் கடவுள் ஆபிரகாமின் நம்பிக்கையை மீண்டும் சோதித்தார். அவர், உன் அன்பின் மகன் ஐசக்கை ஒரு பலியிடமாகக் கொடு என்றார். இது ஆபிரகாமுக்கு மிகவும் கடினமானது. ஆனால் அவர் கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கை வைத்தார். அவர் ஐசக்குடன் புறப்பட்டு பலியிட எரிகோல்சுகளை எடுத்துச் சென்றார். மலைக்கு சென்றபோது ஐசக் தனது தந்தையை பார்த்து, பலிக்கான ஆடு எங்கே என்று கேட்டார். ஆபிரகம், கடவுள் சரியாகத் தருவார் என்றார். ஆபிரகம் ஐசக்கை பலியிட உந்தர, கடவுளின் தூதர், மகனுக்கு காயம் செய்ய வேண்டாம், இப்போது நான் உன் கடவுளை பயப்படுவதை அறிந்தேன் என்று கூறினார். ஆபிரகம் மேலே பார்த்தார். ஒரு ஆடு புல்லில் சிக்கியது. கடவுள் அவரது நம்பிக்கையை வழக்கமாக் பழசொன்னியான அந்த ஆண்டை வாக்குறுதியவாக அர்க்கிடினாள். ஆபிரகாமின் வலிமையான நம்பிக்கை கடவுளால் மெய்ப்பிக்கப்பட்டது. கடவுள் அவரை ஆசீர்வதித்து அவரது சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பலமாக ஆக்குவேன் என்று வாக்குறுதி அளித்தார். கதையின் நன்னெறி: கடினமான நேரத்திலும் கடவுளில் நம்பிக்கை வைப்பது பெரிய ஆசீர்வாதங்களையும் வெற்றிகளையும் தரும்.